எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. இந்த பதிவுல கேள்விகளை மட்டும் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டனி வேஸ்ட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி நேற்று பேசியிருந்தீங்க சார். அதுல டெட் டு ஈக்விட்டி நீங்க தவறா சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. நான் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி பார்த்தேங்க. டெட் டு ஈக்விட்டி 0.1 விட கொஞ்சம் அதிகமா இருந்தது. இப்போ 0.09 தான் இருக்கு. நம்ம த்ரெஷ்ஹோல்டுக்கு கீழே தான் இருக்கு. தென் கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸும் நல்லா இருக்கு. ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். இன்னும் வேல்யூவேஷன்ஸ் குறையிறப்ப உங்களுக்கு விருப்பம் இருக்கவங்க அதையும் பார்க்கலாம். அடுத்த ஒரு நண்பர் எனக்கு ஏஜ் 33 சார். எனக்கு ஒரு நல்ல சேலரி கிடைக்குது. நான் ஸ்மால் கேப்ல ஒரு 10 to 20% அலாகேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாருங்க. தாராளமா பண்ணலாங்க. ஸ்மால் கேப்லேயே நிறைய நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. ஈவன் சவுத் இந்தியன் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு ஸ்மால் கேப் பிஸ்னஸ் தான். ஸோ அது கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு வந்திருக்கு. பட் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. இன்னுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. அடுத்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், அதுவும் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. முத்தூட் மைக்ரோஃபின்ஸ், ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி, கேட்வே டிஸ்ட்ரிக்ட் பார்க்ஸ், அமர் ராஜா, கணேஷ் ஹவுசிங், இது எல்லாமே ஸ்மால் கேப் தாங்க. ஈவன் ஜிஎம் ப்ரீவரிஸ் எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுவும் ஸ்மால் கேப் தாங்க. ஈவன் நீங்க பிர்லா சாஃப்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் ஒரு 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. பிர்லா சாஃப்ட்டுக்கும் இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் இருக்காங்களே, அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ரெண்டு பேருமே ஒரு ஸ்மால் கேப் பிளேயர்ஸ், ஒரே லெவல்ல இருந்தவங்க தான். ஸோ எஃப்எஸ்எல் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல பிர்லா சாஃப்ட் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுப்பாங்க. பட் கீழே வர்றப்ப, அதாவது இப்போ 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு 17, 16, தென் 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வர்றப்ப பிர்லா சாஃப்ட் போன்ற நிறுவனங்களையே நீங்க பார்க்கலாம். ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் ஜாஸ்தி. எவ்வளவு தூரம் தவிர்க்க முடியுமோ நான் தவிர்ப்பேங்க. ஆனா நல்ல வேல்யூவேஷன், நல்ல ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டி இருக்கக்கூடிய ஸ்டாக், நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்க ஸ்டாக், கடன் இல்லாத ஸ்மால் கேப் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை எடுத்து போட்டுக்கிறது தாங்க நல்லது. அடுத்து கேஸ்ட்ரால் இந்தியா நிறுவனத்தை பத்தி எழுதியிருக்கிறாங்க சார். நீங்க அதை வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கிறீங்க. டிவைடென்ட்டுக்காக மட்டும் கேஸ்ட்ரால பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. நான் பெரும்பாலும் எந்த ஸ்டாக்கையுமே டிவைடென்ட்டுக்காக அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லைங்க, எக்ஸப்ட் பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். கேஸ்ட்ரால பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. கிட்டத்தட்ட 24-25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருந்து இப்போ 19 or 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா வந்திருக்கு. Q2 நம்பர்ஸும் நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க. தொடர்ந்து நல்ல ப்ராஃபிட் காட்டுறாங்க. இப்போ Q2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நெட் ப்ராஃபிட் 10% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருக்காங்க. டோட்டல் ரெவன்யூ 7% இருக்குங்க. நல்ல வேல்யூவேஷன்ல நம்ம லோயர் லெவல்ல நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா வருஷமே டிவைடெண்ட் தானா வருங்க. நம்ம டிவைடெண்ட்டுக்காக உள்ள போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அடுத்த ஒரு நண்பர் என்னுடைய போர்ட்ஃபோலியோல 30%க்கு நான் கோல்டு ETF அலாகேட் பண்ணிருக்கிறேன் சார். இப்போ கோல்டு பிரைஸ் இறங்குற மாதிரி தெரியுது. கோல்டை கொடுத்துட்டு ஈக்விட்டி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. ஸோ 30% அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க, நம்மளோட ஓவரால் போர்ட்ஃபோலியோல ஒரு 6 to 7% கோல்டா கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா அமெரிக்காவும் சீனாவும் சுமூகமா போயிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை தாங்க எடுத்து வச்சிருக்காங்க. இன்னும் மைல்ஸ் கிராஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ கோல்டு தற்காலிகமா கீழே இறங்குற மாதிரி தெரியுதுங்க. கோல்டு பிரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10,000 வரைக்கும் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. 22 கேரட் கோல்டு பெர் கிராம். நான் என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, யூஎஸும் சைனாவும் சுமூகமா போறாங்க, அது மட்டுமே காரணம் கிடையாதுங்க. ஃபெடரல் ரிசர்வ் டிசம்பர்ல ரேட் கட் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்லல. இருக்காது அப்படின்ற மாதிரி ஜெரோம் பவுல் அவர்கள் ஹிண்ட் கொடுத்த மாதிரி செய்திகள் பார்த்தேன். ஸோ கோல்டு பிரைஸ் அதுல ரிஃப்ளெக்ட் ஆகும், இன்னும் கீழே இறங்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இதை ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் சஃபிள் பண்ணிக்கலாம். அதாவது கோல்டுக்கு நீங்க அதிகமான போர்ஷன் ஒதுக்கியிருந்தீங்க அப்படின்னா அதுல ப்ராஃபிட்டை கொஞ்சம் எடுத்து வேற ஏதாவது அண்டர் வேல்யூ ஸ்டாக்ல நீங்க போகணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதையும் பண்ணலாம். அடுத்து L&T ஃபினான்ஸ் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. நான் 140 அந்த ரேஞ்சில் என்ட்ரி கொடுத்தேன் சார். என்கிட்ட ஒரு 800-900 ஸ்டாக் பக்கமா இருக்கு. இப்போ நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. கம்பெனி ஓவர் வேல்யூ சைடுக்கு போயிடுச்சு. நல்ல நிறுவனம், நல்ல ரிசல்ட்ஸ் காட்டிருக்காங்க, தொடர்ந்து ஏறதான் செய்யும்னு நினைக்கிறேன். நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ரேட்டுக்கு உங்களால எடுக்க முடியாது. ஸோ இருக்கிறத பத்திரமா வச்சுக்கோங்க. அடுத்து டாடா டெலி சர்வீசஸ் பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி தொடர்ந்து லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, ரிஸ்க் ஜாஸ்திங்க. ஸோ நல்ல ப்ராஃபிட் பண்ற கம்பெனியா பார்த்து போயிடுறது நல்லது. ஈவன் டாடா குழுமமாவே இருந்தாலும் டெல்காம், டெலிகம்யூனிகேஷன், டவர் பிஸ்னஸ் இது எல்லாமே எக்ஸ்பென்சிவான பிஸ்னஸாக தான் இருக்கும். அது டிடிஎம்எல்லாம் இருந்தாலும் சரி, தேஜாஸ் நெட்வொர்க்காக இருந்தாலும் சரி. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, டாடா டொக்கோமோ என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் இல்லையா. ஸோ எந்த குழுமமாக இருந்தாலும் அதெல்லாம் காஸ்ட்லியான பிஸ்னஸ். அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், தென் சவுத் இந்தியன் பேங்க், இதோடைய வேல்யூவேஷன்ஸ் எப்படி சார் இருக்கு, மறுபடியும் கீழே வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. மேபி ஒரு 8 to 10% ஒரு கரெக்ஷனை எதிர்பார்க்கலாங்க. அப்படியே ஒரே அடியா மேலே போயிட்டே இருக்காதுங்க. எந்த ஷேராக இருந்தாலும் சரிங்க, ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். கரெக்ஷன் அப்படின்றது ஒரு 10% வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இறங்குச்சு அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம்.
பட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கு. பட் சவுத் இந்தியன் பேங்க் இன்னுமே புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. அடுத்து கருடா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு 25 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, டெட் ஃப்ரீ பிசினஸ். பட் நான் கன்சிடர் பண்றதா சொல்லிடுறேங்க. கணேஷ் ஹவுசிங் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் மினிஸ்கல் குவான்டிட்டிஸ்ல அப்பப்போ 1-2 12 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். அதுவும் டெட் ஃப்ரீ பிசினஸ் தான். அடுத்து ஹீரோ மோட்டர் கிராப் பத்தி கேட்டிருக்கிறாங்க. கம்பெனி நல்ல வேல்யூவேஷன்ல இருக்குங்க. நேத்து நான் ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹீரோடைய ஷேர் பிரைஸ் ஒரு 4.5% கீழே விழுந்ததை நான் பார்த்தேன். இன் அடிஷன் டு தட் ஹீரோ நல்ல வேல்யூவேஷன்ல 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல இருந்தாலும் ரீசெண்ட் டைம்ஸ்ல பயங்கரமா ரேலி ஆயிருக்குங்க. ஸோ அப்பப்போ ஏதாவது 3% 4% விழுறப்ப நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அக்டோபரோட சேல்ஸ் நம்பர்ஸ் ரொம்ப பிரமாதமா இல்லை, அதனால ஒரு 4.5% நேற்று அடிச்சிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும் அப்படின்றதுனால தான் அந்த ஷார்ட்ஸ்லேயே நம்ம அந்த டேட்டாவை கொடுத்துருந்தோம். ஸோ டேட்டாவை மட்டும்தாங்க என்னால் கொடுக்க முடியும், வாய்ப்புகளை நீங்கள் தான் பயன்படுத்திக்கணும். அடுத்து ஆப்கோ டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி எழுதியிருக்கிறாங்க. 31 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. எனக்கு இந்த ஸ்மால் கேப் காஸ்ட்லி தான், பிளஸ் டெட் டு ஈக்விட்டியும் 0.33 இருக்கு. கெமிக்கல் செக்டர் மாதிரி தெரியுதுங்க. அடுத்து ஜிஎஸ்எஃப்சி குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் அந்த நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸாக ரெவன்யூ ஃபால் இருக்குங்க. பட் வேல்யூவேஷன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 0.63 டைம்ஸ் தான் புக் இருக்கும், 12 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ். பட் ஃபெர்டிலைசர் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ கொஞ்சம் ரெக்கவரி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. நான் பர்சனலாக ஃபெர்டிலைசர்ஸை கன்சிடர் பண்ணுறது இல்லை. பட் சம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் நல்ல நம்பர்ஸ் காட்டியிருக்காங்க Q2 FY 26. அடுத்து சைமன்ஸ், ஏபிபி போன்ற நிறுவனங்களை பற்றி கேட்டிருக்கிறாங்க. எல்லாமே எனக்கு காஸ்ட்லியாக தாங்க தெரியுது. சைமன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், ஏபிபி 61 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஸோ 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸை விட ரொம்ப ரொம்ப அதிகம். அடுத்து ஏசிசி பற்றி கேட்டிருக்கிறாங்க. நல்ல நிறுவனம் தாங்க. நான் தான் பர்சனலாக அதானி குழும பங்குகளை தவிர்ப்பேன். 15 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸு. ஸோ உங்களுக்கு வேணும்னா பார்க்கலாம். அடுத்த டிரான்ஸ்ரைல் லைட்னிங் அப்படின்ற நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்கிறாங்க. நம்ம முற்காலங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. கம்பெனி ஒரு மிட் சைஸ் கம்பெனி, ஒரு 10,000 crore மார்க்கெட் கேப் கம்பெனிங்க. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ்னு பார்த்தோன்னா ஒரு 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.34 தான். இந்த மாதிரி ஸ்மால் கேப்புக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸை இன்னும் குறைச்சி கீழே கொண்டு வரணுங்க. ஒரு 15 to 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் கிடைக்க வாய்ப்புகள் வரும். வாய்ப்பு வர்ற வரைக்கும் நம்ம பொறுமையாக காத்துட்டு தான் இருக்கணும். ஏன்னா இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெட் டு ஈக்விட்டியும் நம்ம த்ரெஷோல்டோட அதிகமாக இருக்கு, 0.34 இருக்கு. அதனால தான் இந்த கம்பெனியை வெயிட் அண்ட் வாட்ச் லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஸோ பொறுமையாக இருக்கணுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணணும். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே தான், நல்ல நம்பர்ஸ் காட்டுறாங்க. ஸோ இந்த பதிவில் இதெல்லாம் தாங்க டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். முதலீடுகளில் ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.